சேலத்தில் நடப்பாண்டு மாம்பழ சீசன் களைகட்ட தொடங்கியுள்ளது. நாள் ஒன்றுக்கு 100 டன் வரை மாம்பழ வரத்து அதிகரித்துள்ள நிலையில் இந்தியா முழுவதற்கும் சேலத்து மாம்பழங்கள் பயணித்து வருகிறது. இதுகுறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பினை தற்பொழுது பார்க்கலாம். முக்கனிகளில் முத்தான கனியாக விளங்கும் மாம்பழங்கள் உண்பவர்களுக்கு இனிமையான உணர்வையும் விற்பவர்களுக்கு மகிழ்ச்சியையும் வழங்குகிறது. கோடைக்காலம் வந்தால் சேலத்து மாம்பழங்களுக்கு தனி மவுசு என்ற அடிப்படையில் இந்த சீசன் விற்பனையில் வியாபாரிகள் தனி கவனம் செலுத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது நடப்பாண்டில் வரத்து 15 முதல் 20% அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டு தினசரி 70 முதல் 75 டன் அளவிற்கு மாம்பழங்கள் விற்பனைக்கு வந்த நிலையில் நடப்பாண்டில் அது 100 டன்னாக அதிகரித்துள்ளது. விற்பனையை பொறுத்தவரையில் உள்ளூர் விற்பனையை காட்டிலும் வெளி மாவட்ட வெளி மாநில ஆன்லைன் ஆர்டர்களும் தொலைபேசி வழி ஆர்டர்களும் அதிகரித்துள்ளன. இதனால் சீசன் காலத்தில் பார்சல் அனுப்பப்படும் மாம்பழ பெட்டிகளின் எண்ணிக்கை 50 100 பெட்டிகளாக அதிகரித்துள்ளதால் விற்பனையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாள்தோறும் மாம்பழ பார்சல் அனுப்பும் பணிகளும் விறுவிறுப்படைந்துள்ளன. சேலத்தில் இருந்து இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு பல்வேறு வகையான மாம்பழங்கள் தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருவதாக கூறுகிறார் மாம்பழ வியாபாரி சீனிவாசன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சேலம் சீசன் மாம்பழம் சிறப்பாக தொடங்கி நல்லபடியாக போயிட்டுருக்கு. இப்போ மாம்பழம் பார்த்திங்கன்னா வரத்து அதிகரித்து இப்போ மாம்பழங்கள் எல்லா இடத்துங்களுக்கும் இந்தியா பூரா மாம்பழம் இங்கேருந்து போயிட்டுருக்கு சார். மாம்பழ வரத்து பார்த்திங்கன்னா போன வருஷம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான் சொல்ல முடியும். பட் ஆனால் டேஸ்ட் லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் நல்லா பெட்டராகவே இருக்குது. காரணம் மழையோட அளவு குறைவாக இருக்கிறமோ ட்ரைனஸ் அதிகம் இருக்கும் போது டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது இயற்கையோட அது மாதிரி இருக்கிறனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாம்பழத்தோட டேஸ்ட் அதிகமாகவே இருக்குது. நிறையா பேர் மாம்பழம் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த இமாம் பசந்த், சேலம் பெங்களூரா, அல்ஃபோன்ஸா, மல்கோவா இந்த மாதிரி வெரைட்டிலாம் அதிகமாக வாங்கி வெளியூரில் இருக்கவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க. இங்கே லோக்கல்லையும் வியாபாரம் ஆகுது, அதிகமாக வெளியூரில் இருக்கவங்க கேட்டு வாங்குறாங்க சார். விலையை பொறுத்தவரை பெரும் ஏற்றமோ இறக்கமோ இல்லை. பங்கனப்பள்ளி, அல்போன்சா, செந்தூரா, சேலம் பெங்களூரா, மல்கோவா, இமாம் பசந்த் என ரகங்களின் அடிப்படையில் 1 கிலோ மாம்பழங்கள் குறைந்தபட்சம் 30 ரூபாய் முதல் அதிகபட்சம் 200 ரூபாய் வரையில் விற்பனையாகின்றன. பொதுமக்களுக்கு இனிப்பான உணவை தரக்கூடிய மாம்பழங்கள் இந்த ஆண்டில் விவசாயிகளுக்கும் வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சியான அனுபவத்தை தந்திருக்கிறது என்றே கூற வேண்டும். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.